சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 26/3/2026 வியாழக்கிழமை, பங்குனி மாதம் 12ஆம் நாள். அஷ்டமி திதி இன்று காலை 11:49 வரை. அதன் பிறகு நவமி திதி. திருவாதிரை நட்சத்திரம் இன்று மாலை 4:19 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய புதனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள நல்ல சம்பவங்கள், லாபங்கள் மற்றும் திருப்புமுனையான அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ அல்லது ஒரு பொருளை வாங்குவதற்கோ இது உகந்த நாளாகவும் அதன் மூலமான பணவரவுகள் கிடைக்கக்கூடிய சுப நாளாகவும் அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரன், சனி கூடவே சூரியனும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு யோக நாளாகவே இந்த நாள் அமையுங்க. 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாலே கொஞ்சம் செலவுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. வீட்டுக்காவது வாகனத்திற்காவது நல்ல செலவுகள். சிலருக்கு வீடு வாங்கக்கூடிய பாக்கியங்கள் இன்னும் ஒரு 15-20 நாட்களுக்குள்ளே அமையக்கூடிய அமைப்பு. இந்த வீட்டை வாங்கலாம், அந்த வீட்டை வாங்கலாம், அல்லது இந்த வண்டி, இப்போ இருக்கிற பழைய வண்டி அப்படியே தூக்கி போட்டுட்டு புது வண்டி வாங்கலான்ற மாதிரியாக வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு வருமானங்கள் கூடுதலாகவே இருக்கும். செலவு பண்ணுறதுக்கு காசு வேணும் இல்லையா? அதற்கேற்றாற் போல் கொஞ்சம் செலவு செய்தாலும் அதற்கேற்ற வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு. கடன்களில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் வருகின்ற வருமானத்தின் மூலமாகவே கடன்களை அடைக்கக்கூடிய அமைப்புன்னு ஓரளவிற்கு நல்ல சம்பவங்கள், திருப்தியான அமைப்புகள் நடக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பெண்வழி உறவுகளில் கொஞ்சம் கசப்பான அமைப்புகள் இருந்தவங்க, சித்தி, பெரியம்மா, அத்தைமார்கள் போன்றவர்களிடம் கொஞ்சம் கசப்புகள் இருந்தவர்கள், அக்கால் தங்கைகளின் மூலமாக கொஞ்சம் மன வருத்தம் இருந்தவர்களுக்கு அதற்கான நிவாரணங்கள் கிடைக்கக்கூடிய, மாற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு. சட்டப்பூர்வமான போராட்டங்களில் வெற்றி, மனக்கட்டுப்பாடு இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாதுன்றதில் ஒரு தெளிவுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கி நிச்சயமாக உண்டு. வியாபார பெருமக்களாக இருக்கட்டும், தொழில் முனைவோர்களாக இருக்கட்டும், விவசாய பெருமக்களாக இருக்கட்டும், என்னென்ன பண்ணால் எந்தெந்த இந்த வருஷத்தில் லாபம் வரும், இந்த இப்போ இப்படி விதை போடலாமா, அப்படி போடலாமா, இந்த இடத்துல இதை பண்ணலாமா, இந்த பயிர் வைக்கலாமான்ற ஒரு குழப்பங்கள்லாம் விவசாய பெருமக்களுக்கு கண்டிப்பாக தீரும். வியாபார பெருமக்களுக்கு போட்டிகள் தானாகவே விலகக்கூடிய அமைப்பு. நம்ம ஒன்றும் செய்யவே வேண்டாங்க, அவரே கொஞ்ச நாளாக அப்படி எதிரில் கடை போட்டுக்கிட்டு இருந்தார், நமக்கு தாண்டி கொஞ்சம் ஒரு மாதிரியாக விற்றுக்கிட்டு இருந்தார், அவரே திடீர்னு கடை எடுத்துட்டாருன்ற மாதிரியாக வியாபாரத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள், பொறாமையின் காரணமாக உங்களை அப்படியே ஒரு மாதிரியாக நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே அவர்களுடைய வழியில் அப்படியே விலகி போகக்கூடிய அமைப்புகள்லாம் இன்றைக்கு அத்தனை நிலைமைகள்லேயும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. தொழில் முனைவோர்களுக்கு அரசாங்கத்திடமிருந்து கொஞ்சம் ஆதரவுகள் கிடைக்கும். 11ஆம் இடத்துல இன்றைக்கி சூரியன் இருக்கிறார் இல்லையா? கவர்மெண்ட்டில் ஒரு லைசன்ஸ் வாங்குறது, கவர்மெண்ட்டில் ஒரு பெர்மிஷன் வாங்குறது எல்லாமே இன்னும் ஒரு 10 நாட்களுக்குள்ளே நல்ல விதமாக கிடைக்கக்கூடிய ரிஷபத்திற்கு முன்னேற்றமான நல்ல நாளுங்க இன்னைக்கு. மிதனராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தில் சூரியன், சனி, சுக்கிரன் சேர்க்கை இருக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு. 5, 9ஆம் அதிபதிகள் இன்றைக்கு 3ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால அதிர்ஷ்டமும் இருக்கும், முயற்சிகளுக்கு ஏற்ற பலனும் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். வேலையில் இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள்லாம் விலகக்கூடிய அமைப்பு. பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்காம ஒரு 3 வருஷம் ஆச்சுங்க, 4 வருஷம் ஆச்சுங்க, இதே சம்பளத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், 5 வருஷமாக ப்ரொமோஷனாக இல்லாமல் இப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்குது, எவ்வளோ நாள் தான் இவ்வளோ இப்படியே நீடிக்கிறது, வேலைக்கு போகிறதுக்கே எனக்கு இஷ்டமே இல்லைங்க, என்னுடைய டேலண்ட்டு வேறு, என்னுடைய திறமை வேறு, என்னுடைய படிப்பு, என்னுடைய ரூட்டு வேறு, நானும் இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு வேலை அமைப்புகளில் ஏதாவது ஒரு மனச்சங்கடங்கள், இடர்பாடுகள் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய மனதிற்கு பிடித்தமான நல்ல மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மாணவ கண்மணிகள் எல்லாருக்குமே வரப்போகின்ற இந்த வருஷத்தில் அருமையான காலேஜ் கிடைக்கும், நல்ல யூனிவர்சிட்டியில் போய் சேரலாம், இந்த நாட்டில் படிக்கணும், இந்த மாநிலத்தில் படிக்கணும்னு தூர இடங்களில் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய மிதனராசிக்கார மாணவ கண்மணிகள் எல்லாருக்குமே விருப்பம் போலவே, நீங்கள் நினைத்தாற் போலவே நல்ல கல்வி அமைப்புகள் உருவாகக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கக்கூடிய தந்தைபால் இருந்து வந்த வருத்தங்கள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும்.
தூர இடங்களில் இருக்கக்கூடிய அப்பாவையும் அம்மாவையும் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதற்கான ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. தனியாக இருக்கிறாங்க, நம்மக்கிட்ட வரமாட்டேன்றாங்க, கிராமத்தில் தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க, இல்லைப்பா நாங்கள் பிறந்து வளர்ந்து நாங்கள் வாழ்ந்த எல்லா இடத்த விட்டு எங்களை தாண்டி வர முடியாதுன்ற மாதிரியாக ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்கின்ற இடத்தை விட்டு நகர மறுக்கின்ற தாய் தந்தையருக்கு எப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு, எப்படிப்பட்ட ஒரு அமைப்புகளை செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதற்கேற்றாற் போல் சில விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. சிலருக்கு ஆன்மீக பயணங்களை பற்றிய திட்டமிடல் இருக்கும். இந்த வருஷம் சம்மருக்கு இங்கே போகலாம், வடநாட்டுக்கு போகலாம், காசிக்கு போகலாம், கயா போகலாம், ரிஷிகேஷ் போகலாம், அந்த மாதிரியான சில பிளான்களை கடகராசிக்காரர்கள் சில பேர் இப்போவே போட ஆரம்பிப்பீங்க. அதை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய நாளாகவும், வயதானவர்களை இளைஞர்கள் அழைத்து செல்வதற்கு சம்மதங்கள் தரக்கூடிய ஒரு யோக நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. குலதெய்வ தரிசனம் கிடைக்கக்கூடிய, நேர்த்தி கடன்களை நிறைவேற்ற அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சூரியன் 8இல் மறைந்திருந்து சனியோடு இணைந்திருந்தாலும் கூட உச்ச சுக்கிரனோடு சேர்ந்திருக்கக்கூடிய எதிர்பாராத மாற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். எதிரி நண்பனாக மாறுறது, அதே ஆப்போசிட்டாக நண்பன் எதிரியாக மாறுறது, இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று இப்போதைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு நடக்கும். ரொம்ப நம்புறவங்க ஒருத்தங்க ஏதாவது ஒரு வகையில் நம்மளை காலாவாரி விடுறது, அல்லது இவர் நமக்கு எதுவுமே செய்ய மாட்டார், இவர்கிட்ட நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும்னு நினைக்கிறவர் அவரையும் அறியாமல் அல்லது நம்மளையும் அறியாமல் நமக்கு ஏதாவது நன்மை செய்கிறது, இந்த மாதிரியான ஒரு தலைகீழ் பலன்கள் நடக்கக்கூடிய நாளாக இன்றைக்கும் நாளைக்கும் கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கான விடைகள் கண்டிப்பாக வரும். இந்த வருஷம் இன்னொரு 2 மாதம், இந்த மாதம் இந்த தொழிலில் இப்படி ஆகிடுமோ, இந்த பிரச்சனை இப்படி ஆகிடுமோ, ஒருவேளை நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் தப்போ, நம்ம தவறாக கணக்கு போடுறோமோ, அல்லது நம்மளை பற்றியே மிகை மதிப்பீடு பண்ணிக்கிறோமோ, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு அப்படியே தீர்வுகள் கிடைக்கக்கூடிய, தெளிவுகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாள். ஒன்றும் நடந்துராது. அப்படிலாம் அட்டமத்த சனின்னு சொன்னாலும் கூட அவர் சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தினாலும், வேத அமைப்பில் இருக்கின்ற காரணத்தினாலும் நாம் நினைத்தார் போலவே அப்படியே எல்லாம் நடக்கும், எதுவும் சரிந்து விடாது என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய அருமையான நாளுங்க இன்னைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரன் சனி சேர்க்கை ஏற்பட்டிருக்கக்கூடிய உச்ச சுக்கிரன் ராசியை பார்க்கக்கூடிய சிறப்பு நாள். கணவன் மனைவி உறவு மிகப்பெரிய அளவில் நல்லாயிருக்கும். சிலருக்கு புதிய காதல் வரக்கூடிய நாளாக ஒரு வாரம் 10 நாட்களுக்குள்ள வாழ்க்கை துணைவர் யார் என்பது அறிமுகமாகக்கூடிய அமைப்பு இளைய பருவத்தினருக்கு அப்படியே உண்டு. சூரியனும் சுக்கிரனும் இன்றைக்கு ஒன்றா சேர்ந்துருக்கிறாங்க இல்லையா, 12ஆம் அதிபதியும் இன்றைக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆக இந்த அமைப்பின் அடிப்படையில் எதிர்காலத்தில் இவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்ற மாதிரியான சில விஷயங்கள், அல்லது இவரை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு இருந்து வந்த குழப்பங்கள்லாம் தீரக்கூடிய அமைப்பு என நட்பு காதலாக மாறக்கூடிய அமைப்பு, சிலருக்கு ப்ரொப்போசல் சொல்லக்கூடிய அமைப்பு இந்த 2 வாரத்துக்குள்ளே இருக்குது. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்ட்டு நேர்மையான முறையில் யாருக்கிட்டையாவது சொல்லி அதற்கான சம்மதம் வாங்கக்கூடிய அமைப்பாக இளைஞர்களுக்கு வாழ்க்கை பாதை எப்படி போகும் என்பதை தீர்மானம் செய்யக்கூடிய ஒரு அற்புத நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு மட்டும் சந்தேகம் ஓவராக வருங்க. இதை இன்றைக்கி செய்யலாமா, அதை அப்படி செய்யலாமா, இதை செஞ்சால் இப்படி சரியாக வருமா, இவர்கிட்ட கேட்கலாமா அவர்கிட்ட கேட்கலாமா, இவர் ஒத்து வருவாரா அவர் ஒத்து வரான்னு கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும். மத்தியானம் 3 மணிக்கு பிறகு அது அப்படியே மாறக்கூடிய சிறப்பு நாளுங்க கன்னிக்கு இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் உச்சமாக இருக்கின்ற அதே நேரத்தில் லாபாதிபதியுடனும் யோகாதிபதியுடனும் இருக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமையும். இதில் என்ன ஒன்றுன்னா, இன்றைக்கி ஒருத்தர் ஒரு பக்கம் ஃப்ரெண்டாக இருப்பார், இன்னொருத்தர் எதிரியாக இருப்பார். இந்த மாதிரியான 2 பக்கமும் நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்கிற அமைப்பு இன்றைக்கி துளாராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு உண்டு. நண்பனை பார்க்குறதா அவரை பார்க்குறதான்ற மாதிரியாக ஃப்ரெண்டை பற்றி கொஞ்சம் தூக்கி பேச முடியாமையும் எதிரிகிட்ட பார்த்து சிரித்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அமைப்புன்னு ஒரு சங்கடமான உணர்வுகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. ஒரு காலையில் 11 மணிக்கு பிறகு எதுக்கடா இந்த ஆள்கிட்ட வாயை கொடுத்தோம், எதுக்கு இந்த ஆள்கிட்ட பேசணும், இவர் எதுக்கு நம்மக்கிட்ட வந்தார், அல்லது நம்ம எதுக்கு இவரை தேடி போனோன்ற மாதிரியாக ஒரு மாதிரியான தர்ம சங்கட சூழ்நிலைகள் 11 மணிக்கு பிறகு வந்தாலும் கூட 2 மணிக்குள்ளே அதை அப்படியே டக்குன்னு சமாளிச்சுட்டு எல்லாத்துலேயும் இருந்து வெளியே வரக்கூடிய நாளாகவே இந்த நாள் கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா 2 எதிர்த்தரப்பை சமரசம் பண்ணி வைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு வரும். அவரவருடைய பிறந்த ஜாதக வலுவிற்கேற்றாற் போல அலுவலகத்திலேயோ வீட்டிலேயோ முறைத்து கொண்டிருக்கின்ற எதிரிகள் இருவரை அப்படியே சமரசமாக பேசி இருவரையும் சமாதானப்படுத்தி வைத்து நல்ல பேர் எடுக்க வைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பஞ்சமஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய அதிர்ஷ்டஸ்தானத்தில் இன்றைக்கு சூரியனோடு சுக்கிரன் சேர்ந்திருக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு.
பெண்கள் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், வியாபார பெருமக்கள் எல்லாருக்குமே, குறிப்பாக வெள்ளி வியாபாரம் பண்ணுறவங்க, ஃபேன்சி ஸ்டோர் ஐட்டம் வச்சுருக்கிறவங்க, பெண்களுக்கான நகை சம்மந்தப்பட்ட, சுடிதார் சம்மந்தப்பட்ட, டெக்ஸ்டைல்ஸில் பெண்களுக்கு மட்டுமே ரெடிமேடு மாதிரி வச்சுருக்கக்கூடிய அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் தொழில் அப்படியே பிரமாதமாக மாறக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள். இது வரைக்கும் சுமாராக போய்கொண்டு இருக்கக்கூடிய தொழில் இனிமேல் ரொம்ப நல்ல விதத்தில் முன்னேற்றமாக போகும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய ஒரு யோக நாளுங்க இன்றைக்கி. எல்லா விதத்துலேயும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சில சந்தேகங்கள் தீரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். வேலை சார்ந்த விஷயம், தொழில் சார்ந்த விஷயம், பிள்ளைங்க சார்ந்த விஷயம், குடும்ப வாழ்க்கையில் கணவன் இப்படி மனைவி இப்படின்னு சொல்லிட்டு வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு சற்று குழப்ப நிலைமைகள்லையும் வேதனைகள்லையும் இருக்கக்கூடிய, குறிப்பாக விருச்சிக ராசியை சேர்ந்த 40 வயது கடந்த சகோதரிகள் எல்லாருக்குமே பெரிய குழப்பங்கள் தீரக்கூடிய அமைப்பு. அப்படிலாம் வாழ்க்கையில் பெருசாக கஷ்டங்கள் வந்துடாது, நம்ம நல்லா இருப்போன்ற ஒரு நம்பிக்கைகள் வரக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்தில் யோகாதிபதியான சூரியனோடு 6ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியுமான சுக்கிரன் சேர்ந்திருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 9, 11 கூடியவர்கள் இன்றைக்கு 4ஆம் இடத்தில் இருக்கிறாங்க இல்லையா. வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்றைக்கு லாபங்கள் இருக்கும். குறிப்பாக காரு, பைக்கு சம்பந்தப்பட்ட இயந்திரங்கள், வாகனங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் முனைவோர்கள், டீலர்ஷிப் எடுக்கிறவங்க, மெக்கானிக் ஷாப் வச்சுருக்கிறவங்க, சர்வீஸ் சென்டர் வச்சுருக்கிறவங்க, ஒரு சின்ன அளவில் ஒரு பைக் ரிப்பேர் கடை வச்சுருக்கிறாங்கன்ற மாதிரியாக மெக்கானிக் தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து தனுசு ராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் வரக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. அம்மா கிட்டேருந்து சம்மதங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அம்மாவை பற்றி கொஞ்சம் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு தாய் என்கின்ற தெய்வம் இன்னும் சிறிது நாட்கள் நீடித்து நல்ல விதமாகவே இருக்கும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமையுங்க. அம்மாவின் பேரில் தொழில் வச்சுருக்கிறவங்க அல்லது அம்மா கொடுத்த சொத்துக்களை அம்மாவினுடைய வீட்டை வைத்து அதன் மூலமாக தொழில் வச்சு கொஞ்சம் 2-3 வருஷமாக தொழில் நல்லாலேயே நினைக்கிறவங்க எல்லாருக்குமே அதிலிருந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கக்கூடிய, தனுசுக்கு நல்லது மட்டுமே நடக்கக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு ராசிநாதனும் அட்டமாதிபதியும் 3ஆம் இடத்தில் இணைந்திருக்க, நடுவே உச்ச சுக்கிரன் இருக்கக்கூடிய, நல்லதும் கெட்டதும் சமமாக கலந்திருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். காலையில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக நெகட்டிவான விஷயங்கள் ஆரம்பித்தாலும் கூட மத்தியானம் 1 மணி 2 மணிக்கு மேலே எதையும் சமாளிச்சுக்க முடியுன்ற மாதிரியான தைரியங்கள் வரும். காலையில் கொஞ்சம் குழப்பத்தில் தான் இருப்பீங்க. இது இப்படி இருக்கே, திடீர்னு இந்த பூதம் மறுபடியும் கிளம்புதே, அடங்கி விட்டது, முடிந்து விட்டது என்று நினைத்த விஷயம் டக்குன்னு கிளம்பிடுமோன்ற மாதிரியான ஒரு சந்தேகம் வியாபார பெருமக்கள், தொழில் பெருமக்கள் அல்லது வேலைக்கு போகிறவங்க அல்லது குடும்பத்திலேயே ஒரு பிரச்சனை, என்னங்க இப்படி முடிஞ்சிருச்சுன்னு நினச்சா திருப்பி அதை கிளப்புறாங்கன்ற மாதிரியாக கொஞ்சம் மத்தியானம் 1 மணி 2 மணி வரைக்கும் மனசு கொஞ்சம் குழப்ப நிலைமையில் இருந்தாலும் கூட 2 மணிக்கு பிறகு மாறக்கூடிய சில சூழ்நிலைகளின் மூலமாக எதையும் சமாளித்து கொள்ளலாம் என்கின்ற மாதிரியாக ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, வீரியம் வரக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ஆரம்பத்திலிருந்து படிப்படியாக ஒரு முன்னேற்றங்கள் வந்து கொண்டு இருக்கிறது என்பது தான் உண்மை. அதை நிரூபிக்கின்ற விதமாக சில நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக வசந்தம், வரவுகள் கிடைக்கக்கூடிய யோக நாள் இன்னைக்கு. மனைவியின் வழியாக இன்றைக்கு ஆண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நல்லதுகள் நடக்கும். ஆண்கள் எல்லாருக்குமே இன்றைக்கி மச்சான் உதவுறது, மாமா உதவுறது, மச்சினிச்சி உதவுறது, இந்த மாதிரியாக ஏதோ ஒரு வகையில் மனைவியின் உறவினர்களின் மூலமாக இப்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. கும்பராசிக்கார சகோதரிகளுக்கு இந்த பக்கம் வருமானம் வரலனாலும் மாமியார் மாமனார் பிரச்சனை கொஞ்சம் தீரும். என்ன இருந்தாலும் கடைசி காலத்தில் நம்மளை மருமக தான் பார்க்கணும் அப்படின்றது வயதான அந்த 2 பேருக்குமே புரியக்கூடிய நாளாக கும்பராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே நல்ல செய்திகளை கேள்விப்படக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. எங்கே பணம் ஒன்றையும் காணோம், 10 பைசா வருமானம் இல்லை, சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வருமானம் உங்களுக்கும் வரும் என்பதற்கான சில அடையாளங்கள் தெரியக்கூடிய அமைப்பு. இப்போது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சோம்பல் தனம் அப்படியே வெளியே போகக்கூடிய அமைப்பு. தன்னை பற்றிய ஒரு நம்பிக்கையும் கடந்த காலத்தில் இருந்து வந்த நஷ்டங்கள்லாம் விலகக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய கும்பத்திற்கு நல்ல காலம் பிறந்து விட்டது என்பதை நீங்கள் உணரக்கூடிய அருமையான நாளுங்க இன்னைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே 6, 11ஆம் அதிபதிகளோடு சுக்கிரன் இருக்கக்கூடிய சுப நாள் இன்னைக்கு.
ஜென்மச்சனியின் தாக்கம் கொஞ்சம் கண்டிப்பாக குறைந்தே இருக்கும். அரசு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் அது நடக்கலை இது நடக்கலை, 1 வருஷமாக பரீட்சை எழுதுகிறேன், 2 வருஷமாக பரீட்சை எழுதுகிறேன், வேலை தான் கிடைக்க மாட்டேங்குது, அல்லது பரீட்சை இன்னும் எழுதலாமா வேண்டாமா, கவர்மெண்ட் வேலை நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா, இந்த மாதிரியான குழப்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு 30 வயதுகளில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லோருக்குமே உங்கள் முயற்சி தான் பத்தாமல் இருக்கே தவிர மற்றபடி உங்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வருஷம் விட்டுருங்க, அடுத்த வருஷம் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் என்கின்ற மாதிரியாக இனிமேல் கிடைக்கும், நன்றாகவே கிடைக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்னும் சிலருக்கு வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களுக்கு போகலாமன்ற எண்ணங்கள் அதுவும் அப்படியே சித்திக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கணவன் மனைவி உறவுகள் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்து கொண்டிருந்த நிலைமை, அல்லது வழக்கு போடலாமா, அங்கே போகலாமா, மனைவி பிரிந்திருக்கிறார், கணவன் இப்படி இருக்கிறார், குடும்பம் ஒன்று சேர முடியாத நிலைமையில் இருக்கிறது, கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், குழந்தைகள் ஒரு பக்கம்னு ஆளுக்கு ஒரு பக்கம் திக்குக்கு ஒன்றாக கிடக்கிறது என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு கவலைப்பட வேண்டாம். வருகின்ற தீபாவளிக்குள்ளாகவே அத்தனையும் அப்படியே சரியாக நிவர்த்தியாகும், நாம் நினைத்தாற் போலவே எல்லாம் நடக்கும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய சுப நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. மீனராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். கடந்த சில நாட்களாக மேஷம் முதல் தனுசு வரையில் 9 லக்கணங்களுக்கு ராசிகளுக்கு தனுசு வரைக்கும் பார்த்தாச்சு. இன்றைக்கு 10வது வீடுன்னு சொல்லப்படக்கூடிய மகர லக்கணம், மகர ராசியில் பிறந்தவர்களுடைய குணநலன்கள் எப்படி இருக்கும்? மகர லக்கணம் சுறுசுறுப்புக்கு இலக்கணமான ஒரு லக்கணம். சனியுடைய லக்கணம், பொதுவாகவே சனியுடைய லக்கணத்தில் 2 லக்கணங்களில் கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் நிதானமாக இருந்தாலும், மகர லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சனியுடைய நிதான குணங்கள் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும், சுறுசுறுப்பாகவே இருப்பாங்க. மகர லக்கணத்துடைய ஒரு தனித்தன்மை என்ன, கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்க, நேர்மையான பிடிவாதக்காரர்களாக இருப்பார்கள். கொஞ்சம் நானும் தப்பு பண்ண மாட்டேன், நீயும் எனக்கு தப்பு பண்ணக்கூடாது, அதாவது நானும் உன்னை ஏமாற்ற மாட்டேன், நீயும் என்னை ஏமாற்றக்கூடாது. ஆரம்பத்திலேயே போடும்போது ஒருவரை சந்தேக கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடியது மகர லக்கணம், மகர ராசி. ஆனால் நியாயமான சந்தேகமாக இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி, நீயும் என்னை ஏமாற்றி விடாதே, நானும் உன்னை ஏமாற்ற மாட்டேன், நீ எனக்கு ஒற்றுமையாக, நீ எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கிற வரைக்கும் உனக்காக நான் உயிரை கொடுத்து உழைப்பேன் என்கின்ற உழைப்பின் மகத்துவத்தை மற்றவர்களுக்கு உணர்த்தக்கூடிய அருமையான ராசியாக இந்த மகர லக்கணம், மகர ராசிக்காரர்கள் இருப்பாங்கங்க. எந்த இடத்துலையும் ஒரு சோம்பல் கும்பல்லாம் கண்டிப்பாக இருக்காதுங்க. கொஞ்சம் சுறுசுறுப்பாகவே இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இன்னொன்று பார்த்திங்கன்னா, இரும்பு சார்ந்த விஷயங்கள் அல்லது அதிகம் உழைப்பு தேவைப்படக்கூடிய இடங்கள், மெக்கானிக்குகளில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் மெக்கானிக்குகள் இந்த ராசியில் இந்த லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க. கார், பைக்கு போன்றவைகளில் கொஞ்சம் ஆர்வங்கள் காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். பெருத்த ஓசை ஏற்படுத்தி கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய இயந்திரங்களுக்கு பக்கத்தில் ரொம்ப அருமையாக வேலை செய்யக்கூடியவங்களும் இந்த மகர லக்கணம், மகர ராசியாக தான் இருப்பாங்க. டிரைவர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு பஸ் டிரைவர், ட்ரெயின் டிரைவர், இந்த மாதிரியாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய தொழில்கள், ஒரு இடத்துல நிற்க முடியாமல் தேனி போல உழைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மகர லக்கணம், மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக உண்டுங்க. பொதுவாகவே மகர லக்கணத்தில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே சுக்கிரன், சனி, புதன் ஆகிய அந்த 3 கிரகங்கள் பெரிய யோகத்தை செய்யக்கூடியவையாகவும், சூரிய, சந்திரன் ஆகிய 2 கிரகங்கள் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரியான சாதகமற்ற தன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எப்போவுமே மகர லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா, இந்த சூரிய தசை வரும்போதோ, சூரிய புக்தி வரும்போதோ, சந்திர தசை வரும்போதோ, சந்திர புக்தி வரும்போதோ கொஞ்சம் ஒரு மாதிரியான கொஞ்சம் பின்னடைவான ஒரு காலகட்டங்களாக இருக்கும். இதை தவிர்த்து பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் மகர லக்கணம், மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு வேறு கிரகங்கள் கொடுக்கக்கூடிய தன்மைகளில் கண்டிப்பாக கிடையாது. இன்னொன்று, மகர லக்கணம் கொஞ்சம் நிதானமாக தான் யோசிப்பாங்க. அன்புக்கு அடிமையாக இருக்கக்கூடியவர்கள், எந்த விதமான அதிகாரத்திற்கும் கட்டுப்படாதவர்களாக இருப்பார்கள் மகர லக்கணம், மகர ராசிக்காரர்கள். நீங்கள் அன்பாக கேட்டுக்கிட்டீங்க, அன்பாக இவரை மயக்கிடலான்னு சொல்கிறாங்க இல்லையா, எப்போ அவர்கிட்ட போய் மிரட்டினீங்கன்னா ஒன்றும் வேலைக்கு ஆகாது, அதை விட ஐயா சாமி எனக்கு இதை செஞ்சு கொடுங்க, நீங்கள் உங்களை தவிர வேறு யாரும் செய்ய முடியாதுன்னு கொஞ்சம் ஒரு மாதிரி ஐஸ் வச்சு கொஞ்சம் அன்பாக பாசமாக பேசினா அவர் செஞ்சு கொடுப்பாருப்பான்ட்டு ஒருத்தரை பற்றி சில விஷயங்கள் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு முழுக்க பொருத்தமானவர்கள் இந்த மகர லக்கணக்காரர்கள், மகர ராசியில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். ஒரு அதிகாரத்திற்கு அடிபணியாமல் அன்பிற்கு மட்டுமே அடிபணிந்து அந்த வேலையை 100% சுறுசுறுப்பாக நல்ல விதமாக செய்து கொடுக்கக்கூடிய தன்மைகள் இவர்கள் எல்லாருக்கும் இருக்கும். சரராசி அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் சொந்த இடத்தை விட்டு வெளி இடத்துல பிழைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். சரராசியோடைய தன்மையே நகர்ந்து போகக்கூடிய தன்மை தான். பிறந்த ஊர்லேயே இருக்காமல் பக்கத்து மாவட்டத்தில், இன்னும் அதற்கடுத்து பிறந்த ஜாதக அமைப்பின்படி 8, 12ஆம் இடங்கள் கூடுதல் சுபத்தன்மையோடு இருந்திருந்தால் கண்டிப்பாக வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் இருக்கக்கூடிய அமைப்புகளை அவங்க விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க.
பெரும்பாலும் மகர லக்னம் மகர ராசியில் பிறந்தவர்கள் 8ஆம் இடமோ 12ஆம் இடமோ சுபத்துவமாக இருக்கின்ற தன்மைகளில் சொந்த ஊரில் பிழைக்காமல் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற அல்லது வெளி மாவட்டத்தில் பிழைக்கக்கூடிய அமைப்பு, பூர்வீகத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மகர லக்னம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக உண்டு. நாளைக்கு கும்ப லக்னம் கும்பராசியில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்கன்றதை பார்த்துடலாங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.